பிரேமானந்த் அன்மியூட் பண்ணியிருக்கேன். கோஹோஸ்ட் கொடுத்துருக்கேன். ஓகேங்க பிரதர். தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ எவ்ரிவன். நான் பிரேமானந்த், சில்வர் டேட்டா வெஸ்டேஜ். இந்த பிஸ்னஸ் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது என்னோட டே ஒன்லேருந்து நான் கன்சன்சி அப்படிங்கிறத பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த கன்சன்சி எடுக்கிறதுனால எவ்வளோ பெரிய பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ஒரு சின்ன பிபிடி மூலமாக ஒரு 5 minutes நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நான் வந்து என்னோட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த நம்ம கன்சன்சி, பவர் ஆஃப் கன்சன்சி, அதாவது நம்ம எல்லாமே சொல்றது கன்சன்சி தான். ஸோ இந்த கன்சன்சி இருக்கிறனால எவ்வளோ பெரிய பெனிஃபிட் இருக்கு. ஒரு கன்சூமராக இருந்தாலும் சரி, நம்ம ஒரு கன்சூமர்கிட்ட கொண்டு வந்தாலும் சரி, இல்லை ஒரு பிசினஸ் பண்ணும்போது சரி, எந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத இப்போ நான் சொல்றேன். ஸோ நம்ம ஒரு கன்சூமரை ஃபர்ஸ்ட் உள்ள வரும்போது எல்லாருமே யோசிக்கக்கூடியது, நான் ஒரு கன்சூமராக தான் உள்ள வரும். யாருமே எடுத்தோடனே பிசினஸ் பண்றதுல ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலும் நம்ம ஃபர்ஸ்ட் யோசிக்கிறது நம்ம பொருள் வாங்கினா நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறது தான். அப்போ இங்க முழுக்க நம்ம வந்து ப்ராடக்ட் பேஸ்டு நம்ம வந்து கன்சன்சி அப்படின்னு யூஸ் பண்ணும்போது நம்ம நிறைய பெனிஃபிட் இருக்கு அப்படிங்கிறத இங்க எஜுகேட் பண்றது. சரிங்களா? நம்ம வெளியில வந்து செலவு பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா, ஒரு மாசம் வந்து நம்ம எல்லார் வீட்டுக்குமே வந்து பாத்தீங்கன்னா தேவையான பொருட்கள் ஒரு 3000க்கு மேல மெடிக்கல் எக்ஸ்பென்ஸா இருக்கட்டும், இல்லை வீட்டுக்கு தேவையான பொருளாக இருக்கட்டும், எல்லாமே வாங்கிட்டு தான் இருக்கும். அப்படி வாங்கும்போது அதுவே நம்ம பிசினஸ் வெஸ்டேஜ்ல வெளியில வந்து செலவு மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கோம். அதே வெஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா இதை நம்ம வந்து ஒரு இன்கமாவும் கன்வெர்ட் பண்ண முடியும், செலவுகளை இன்கமாவும் கன்வெர்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத இந்த கான்செப்டே. ஸோ அப்படி பண்ணும்போது யோசிச்சு பாருங்க, நம்ம வந்து ஒரு மாசம் ஒரு 3000 ரூபாய் செலவு பண்றோம். வெஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3200 அப்படின்ற மாதிரி ஒரு கன்சன்ஷன் வச்சுக்கோங்க. ஒரு எம்ஆர்பி ரேட்ல வாங்குறோம் அப்படின்னு வச்சுங்க. அப்ப 4 மாசத்துக்கு, ஏன்னா கன்சன்சி ஒரு சைக்கிள் அப்படிங்கிறது 4 மாசம் தொடர்ந்து பண்ணும்போது தான் நம்மளுக்கு பெனிஃபிட் அதிகமாக கிடைக்குது அப்படின்ற சொல்லுவோம். ஸோ 4 மாசம் நம்ம வாங்குறோம். அப்போ எவ்வளவு? 12800 நம்ம செலவு பண்றோம் 4 மாசத்துக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா ரீட்டைல் ப்ராஃபிட் ஒவ்வொரு மாசமும் ரீட்டைல் ப்ராஃபிட் 10 to 20% கொடுத்துறாங்க. ஸோ 10% அப்படின்னு வச்சோம்னா நம்மளுக்கு 320 ரூபா வருது. சரிங்களா? அப்ப 4 மாசத்துக்கு 1280 ரூபா நம்மளுக்கு ரீட்டைல் ப்ராஃபிட்ல கிடைச்சிருது. அதுக்கப்புறம் நம்ம கன்சன்சி பண்றோம். நல்ல விஷயம். நம்ம கன்சன்சி பண்றதுக்கு நம்மளுக்கு என்ன பண்றாங்க, ஒரு பர்ஃபார்மன்ஸ் போனஸ் அப்படிங்கிறத கொடுத்துறாங்க. இப்போ ஒரு நம்ம அதிகபட்சம் வந்து பாத்தீங்கன்னா 16% பர்ஃபார்மன்ஸ் போனஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்துருது. ஸோ நம்ம செல்ஃப் பண்றதுக்கே. சரிங்களா? ஸோ 16% வருது அப்படின்னா நம்மளுக்கு அது என்ன ஆகுது, ஒரு மாசத்துக்கு 288 ரூபா நம்மளுக்கு பர்ஃபார்மன்ஸ் போனஸாக கிடைச்சது. அப்போ 4 மாசத்துக்கு நம்ம ஆட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 1152 ரூபா நம்மளுக்கு பர்ஃபார்மன்ஸ் போனஸாவே கிடைச்சிரும். அதே போல பர்ஃபார்மன்ஸ் போனஸும் வந்துருச்சு. அதே போல ரீட்டைல் ப்ராஃபிட் கிடைச்சிருச்சு. வேற என்ன கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ரொமோஷன் ப்ராடக்ட்ஸ், அதாவது இப்ப ரீபர்ச்சேஸ் திரும்ப பர்ச்சேஸ் பண்ணும்போது ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ் கொடுக்குறாங்களா கம்பெனி சைட்ல இருந்து, ஆஃபர் ப்ராடக்ட்ஸ் சொல்லி கொடுப்பாங்க. அது ஒரு 10% மதிப்புள்ள பொருள் நம்மளுக்கு ஃப்ரீயா கொடுக்குறாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, நம்ம வந்து 3000 மாசம் 3000 பர்ச்சேஸ் பண்றோம் அப்படின்னா 300 ரூபாய் மதிப்புள்ள பொருள் நம்மளுக்கு ஃப்ரீயா கிடைக்கும். அப்ப 4 மாசத்துக்கு நம்மளுக்கு அந்த ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ் கிடைக்குதா இல்லையா? நம்ம வெளியில வந்து வாங்குறோம், வெறும் பொருள் மட்டும் தான் வாங்கிட்டு இருக்கோம். ஆனா இங்க ஃப்ரீ ப்ராடக்ட்டும் கிடைக்குது. ஸோ அதுவும் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பொருள் தான். சரிங்களா? நம்ம தான் சூஸ் பண்ணி வாங்க போறோம். அப்ப அதன் மூலமா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1200 ரூபாய் மதிப்புள்ள பொருள் நம்மளுக்கு ஃப்ரீயா கிடைக்குது. சரிங்களா? அடிஷனலா கிடைக்குது. அப்ப அதுக்கடுத்து இந்த கன்சன்சி நம்ம பண்ணும்போது நம்ம 4 மாசம் தொடர்ந்து பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ஒரு வவுச்சர் அப்படிங்கறத கம்பெனி கொடுக்குறாங்க. 2515 ரூபாய் வவுச்சர் அப்படிங்கறத கொடுத்துறாங்க. இப்ப இது டோட்டலோட பெனிஃபிட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம செலவு பண்ணது என்னமோ 12800 ரூபாய். ஆனா நம்ம கிடைச்ச பெனிஃபிட், ரிட்டர்ன் நம்மளுக்கு கிடைச்ச பெனிஃபிட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 6147 ரூபாய் நம்மளுக்கு ப்ராடக்டாவும் கிடைச்சிருக்கு, இன்கமாவும் கிடைச்சிருக்கு, எல்லா வகையிலும் கிடைச்சிருக்கு. இது மட்டும் இல்லாம நம்ம செலவு பண்ண காசுக்கு கையில பொருளும் வந்திருக்கு. யோசிச்சு பாருங்க, 12800 ரூபாய் செலவு பண்ணிருக்கோம்னா 4 மாசத்துக்கு அதுக்குண்டான பொருள் நம்ம கையில இருக்கு. அப்ப நம்ம அதை என்ன பண்ணிருக்கோம், செலவை நம்ம வந்து பண்ட மாற்றம் முறைன்னு அந்த காலத்துல சொன்னாங்களே, அந்த மாதிரி தான் இங்க காசை கொடுத்தோம், கையில பொருள் வந்துருச்சு. அப்ப நம்ம கிட்ட எதுவுமே வெளியில போகல. சோ லாஸ்ன்னு எதுவுமே கிடையாது. அப்ப கிடைக்கிறது எல்லாமே என்ன ஆகுது, ப்ராஃபிட் தான். அப்ப 12800 ரூபாய் பொருளும் நம்ம கையில இருக்கு, மேற்கொண்டு ஒரு 6147 ரூபாய் அடிஷனல் பெனிஃபிட்ஸ் நம்ம கையில வந்திருக்கு. சரிங்களா? சோ இப்படி பண்ணும்போது நம்மளுக்கு பாருங்க, எக்ஸ்பென்ஸ் 12800 ரூபாய் செலவு பண்ணிருக்கோம், 6147 ரூபாய் அப்படின்னா அப்ப நம்ம அந்த மாசம் எவ்வளவு ப்ராடக்ட் எவ்வளவு செலவு பண்ணிருப்போம். சோ வந்து பாத்தீங்கன்னா 6653 ரூபா தான் நம்ம ஆக்சுவலா செலவு பண்ணது. ஆனா நம்ம கையில எவ்வளவு ப்ராடக்ட் இருக்கு, 12800 இருக்கு. சோ இதுதான் இந்த 4 மந்த்ஸ் நம்ம கன்சன்ஸ் எடுக்கிறதுக்கு உண்டான பெனிஃபிட். சோ இந்த 4 கன்சன்ஸ் நம்ம முடிக்கிறோம் அப்படின்னா ஒரு சைக்கிள்னு சொல்லுவாங்க. இந்த 4 கன்சன்ஸ் அப்படிங்கிறது ஒரு சைக்கிள்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா செல்ஃபா நான் வந்து 100 பி பண்றேன். இப்ப இதை டேரக்டா குவாலிஃபை பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தாங்க. இப்ப நான் 100 பி பண்ணும்போது என்னுடைய ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்களே, என் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களே, என்னோட நெய்பர்ஸ் இருப்பாங்களே, இவங்ககிட்ட நம்ம போய் பேசணும். நம்ம வந்து பெனிஃபிட் தெரிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணும், நம்ம மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண. பிசினஸே அதுதான். நம்ம வாங்குறோம், யூஸ் பண்றோம், நம்ம மற்றவங்களுக்கு ஷேர் பண்றோம். இங்க யாரும் நம்ம ஆளை சேர்க்கல, நம்ம வந்து ரெக்ரூட் பண்றோம். பிளஸ் நம்ம வந்து ஷேர் பண்ண, இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத ஷேர் பண்றோம். அப்படி ஷேர் பண்றது மூலமா யோசிச்சு பாருங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவ்ஸோ நெய்பர்ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம ப்ராடக்ட் வந்து இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி கொடுக்கும்போது அவங்களும் வெளியில வாங்கிட்டு இருப்பாங்கல்ல, வெளியில வந்து தேவையில்லாம செலவு பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த செலவு வருமானம் மாத்திரத்துக்கு நம்ம கொடுக்கும்போது அதுல ஒரு 20 பேர், வெறும் 20 பேர் நம்ம வந்து கொண்டு போய் கொடுக்கும்போது வாங்குறாங்க அப்படின்னா அவங்க மூலமா நம்மளுக்கு எவ்வளவு 2000 பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு கிடைக்குது. அப்ப
நம்ம ஒரு 100 பி பண்ணிருக்கோம், அவங்க ஒரு 2000 பாயிண்ட்ஸ் பண்ணிருக்காங்கன்னா 2100 பி அப்படிங்கறத ஈஸியா நம்மளால ஒரு மந்த்ல கொடுத்துட முடியும். ஆனா அதுக்கு நம்ம போய் பேசினா மட்டும்தான் நடக்கும். ஸோ இப்படி நம்ம பண்ணும்போது நம்ம ஈஸியா என்ன பண்ணலாம், ஒரு டேரக்டர் அப்படிங்கிற லெவல கண்டிப்பா குவாலிஃபை பண்ணி ஒரு ராயல்டி இன்கம்குள்ள வந்துட முடியும். சரி, அப்படி ராயல்டி இன்கம்குள்ள வந்துட்டா எனக்கு என்ன மாதிரி கிடைக்கும் யோசிச்சு பாருங்க. நான் இவ்வளவு நேரம் பேசுனது எல்லாமே நாம செல்ஃபா பண்றதுக்கு. அதுவே நம்ம ஒரு டீம் டெவலப் பண்றோம், நம்ம இது வரைக்கும் பண்ணது கன்சூமர். அதுவே நம்ம ஒரு பிசினஸ் பண்றோம் அப்படின்னும் போது நம்ம கண்டிப்பா ஒரு டீம் டெவலப் பண்ணுவோம், அந்த டீமுக்கு எஜுகேட் பண்ணுவோம். ஸோ அவங்கள கன்சிஸ்டன்சி பண்ற வைக்கிறோம் அப்படின்னும் போது அவங்களும் பண்ணுவாங்க, நம்மளும் பண்ணுவோம். அவங்களும் இன்கம் எடுப்பாங்க, நம்மளும் இன்கம் எடுப்போம். அவங்க மூலமா நம்மளுக்கு என்ன ஆகும், ஒரு நியூ ஜெனரேஷன்ல வந்து பேசுறேன், ஒரு நியூ ஜெனரேஷன் 8% வராங்க, அசிஸ்டன்ட் வராங்க, அடுத்து டேரக்டர் வராங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு என்ன ஆகும், டீமுக்கு அவங்களுக்கு ஒரு டிஃபரன்ஷியல் இன்கமும் கிடைக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா டேரக்டர் இன்கம், டீம் பில்டிங் போனஸ், டிராவல் ஃபண்டு, ஹவுஸ் ஃபண்டு, இந்த மாதிரி எல்லா ராயல்டி இன்கம் 9 வகையான இன்கம் நமக்கு என்ன ஆகுது இங்க கிடைச்சிருது. அப்ப யோசிச்சு பாருங்க, இவ்வளவு இன்கமும் கிடைக்கும் போது நம்ம இங்க எல்லாரும் சொல்லுவாங்க ஜாயின் பண்ணும்போது இங்க பொருள் விலை ஜாஸ்தி விலை ஜாஸ்தின்னு. இப்ப யோசிச்சு பாருங்க, இந்த இடத்துல இவ்வளவு இன்கம் வந்துச்சுன்னா வெறும் 50% ஆல்ரெடி நான் பெனிஃபிட்ல வந்துருச்சு, செல்ஃப் பர்ச்சேஸ் பண்றதுக்கே வந்துருச்சு. மீதி இருக்கக்கூடிய 50% ராயல்டி இன்கமா வருது. அப்ப நம்ம முழுக்க முழுக்க ப்ராடக்ட் இங்க காஸ்ட் ஹை கிடையாது, முழுக்க முழுக்க ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். நம்ம செலவு பண்றதுக்கு காசை மொத்தமா எடுத்தோம், பிளஸ் மேற்கொண்டு நம்மளுக்கு வருமானமும் வருது. அப்ப இங்க நம்ம ஒண்ணுமே பண்ணல, நம்ம என்ன பண்றோம், நம்ம வீட்டுக்கு தேவையான பொருளை வாங்கியிருக்கோம், நம்ம மத்தவங்களுக்கு ஷேர் பண்றோம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம ஈஸியா ஒரு டேரக்டர் லெவல அச்சீவ் பண்ணிட முடியும் அட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல. நம்ம ஏன்னா எனக்கு ஜாயினிங் ஃபீஸ் முதல் கொண்டு நம்ம கட்டவே இல்லை. ஸோ இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு அதை நான் எடுத்து பண்ணியிருக்கேன். ஸோ நான் இங்க கன்சன்சி நான் பண்ணிட்டு இருக்கேன். நான் இதுக்கும் 6 கன்சன்சி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ 6 சைக்கிள் கம்ப்ளீட் பண்ணி இங்க ராயல்டி இன்கம் எடுத்திருக்கேன், பிளஸ் அடிஷனல் பெனிஃபிட் நான் எடுத்துட்டு இருக்கேன். ஸோ என்னோட டீமுக்கு நான் இதை எஜுகேட் பண்றதுனால அவங்களும் நல்லா ஒர்க் பண்றாங்க. அவங்களும் இங்க நிறைய பேர் டேரக்டர் வந்துட்டு இருக்காங்க. இது வரைக்கும் நான் வந்து 6 டேரக்டர் எனக்கு கீழே உருவாயிருக்காங்க. இந்த மந்த் நான் வந்து ஒரு எல்ஓபி இன்கம் அப்படிங்கிறத நான் எடுப்பேன். ஸோ எல்லாருமே இதே போல இன்கம் குள்ள வரணும். அதுக்கு இந்த கன்சன்சி யூஸ் பண்ணுங்க. 4 கன்சன்சி யூஸ் பண்றீங்க, 4 மந்த் கன்சன்சி பண்றீங்க அப்படின்னா அந்த 4th மந்த் முடியறதுக்குள்ள நீங்க ஒரு டேரக்டரா இருப்பீங்க, இந்த மாதிரி ப்ரொமோட் பண்ணீங்க அப்படின்னா. தேங்க்யூ பிரதர், வாய்ப்பு நன்றி. தேங்க்யூ பிரேமானந்த். ரொம்ப கிளியரா வந்து பிபிடி போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அதாவது ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஒரு டார்கெட் வச்சுக்கிட்டு ஒரு பார்ட் டைமா ஒரு நீங்க ஒரு வருமானம் பண்ணிட்டு இருக்கிறீங்க, ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கிறீங்க, பார்ட் டைமா எனக்கு ஒரு 4000 மாசத்துக்கு வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க. நீங்க உங்க வீட்டுக்கு தேவையான பொருள் நீங்க வெளியே வாங்குறத வெஸ்டேஜ்ல வாங்குறீங்க. இங்க வாங்கலினாலும் அங்க செலவு பண்ண போறீங்க. அது இல்லாம இப்போ உங்க சொந்த பந்தங்கள், உங்களை சுத்தி இருக்கிற எல்லாருக்குமே, மக்கள் எல்லாருக்குமே வெளியே ஏதாவது ஒரு கடையில வாங்கிட்டு தான் இருக்காங்க. நம்மளை சுத்தி இருக்க எல்லா மக்களும் வெளியே வாங்குறாங்களா இல்லையாங்க? அப்ப நம்ம வாழ்க்கையில முன்னேறதுக்கு, நம்ம சம்பாதிக்கிறதுக்கு, நம்ம வாயை திறந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு அவங்களுக்கு சொல்லி, பிரசன்டேஷனை பார்க்க வச்சு, பிசினஸை புரிய வச்சு, அட்லீஸ்ட் ப்ராடக்டை வந்து கன்சியூம் பண்ண வைக்கிறதுக்கு கூட நம்மளால முடியாதா? பிசினஸ் பண்றீங்க, பண்ண குவாலிட்டியான பொருள் இருக்கு, அந்த பொருள் இருக்கு, ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால எத்தனையோ பேர் வேணாம்னு சொல்றாங்க. உங்க கான்டாக்ட்ல 500 பேர் இருக்காங்க, உங்க சொந்த பந்தங்கள், ஃப்ரெண்ட்ஸ், அது இதுன்னு எல்லாம் 500 பேர்த்துல ஒரு 20 பேரை உங்களால கன்வெர்ட் பண்ண முடியாதா? ஜஸ்ட் இமேஜின் ஃப்ரெண்ட்ஸ். இது கூட நம்ம பண்ணலைன்னா, இது கூட நம்மளால பண்ண முடியல, பண்ண முடியாதுன்னு சொன்னா அப்புறம் எப்படி நம்ம வாழ்க்கையில முன்னேறது? எந்த விஷயத்த நம்ம பண்ண போறோம்? அதுலயும் நீங்க டைரக்டருங்க, இங்க இருக்க ஒவ்வொருத்தரும் வெறும் கன்சியூமர் 20 பேரை நீங்க பிடிச்சி ஆளுக்கு 100 பிபி பண்ண வைக்கிற மாதிரி ஒரு வெறும் 20 பேர் நீங்க வந்துட்டாங்கனாவே, அது இல்லாம இன்னும் எத்தனை பேர் 30-40 பிபியும் பண்ணுவாங்க. வெறும் 100 பிபிலேயே நீங்க டைரக்டர் குவாலிஃபை பண்ணிடலாங்கிற ஈஸியான ஒரு இது அவர் சொல்லியிருக்காரு. இதை கண்டிப்பா எல்லாராலையுமே பண்ண முடியும். நான் இப்ப என்னோட ஸ்கிரீன் நான் ஷேர் பண்றேன் பாருங்களேன். 1 செகண்ட். நான் இப்ப என்னோட ஸ்கிரீன் நான் ஷேர் பண்றேன். 1 செகண்ட். இந்த ஷார்ட்ஸ் தான் ஒரு இது பாருங்க. இப்போ நீங்க உங்க வீட்டுக்கு வந்துட்டு மாசம் வந்துட்டு செலவு பண்ணக்கூடிய தொகை ஒரு 5000 வச்சுக்கலாம் உதாரணத்துக்கு, சரியா? இது ஒரு பக்கம் இருக்கட்டும். உங்க வீட்டுல ஒரு கல்யாணம் வச்சுக்கலாமே. உங்க கல்யாணத்துக்கு எத்தனை பத்திரிகை நீங்க பிரிண்ட் பண்ணுவீங்க? ஒரு 1000 பத்திரிகை பிரிண்ட் பண்றதா வச்சுக்கலாமே. இந்த 1000 பேருமே கன்சூமர்ஸ் தானே. இந்த 1000 பத்திரிகை நீங்க கொடுக்குறீங்கன்னாக்கா இந்த ஒவ்வொரு குடும்பங்களும் மாதம் 5000 குறைந்தபட்சம் செலவு பண்றதை நினைச்சு பாருங்க. இந்த 1000 பேர் யாரு? உங்க சொந்தக்காரங்க, பக்கத்து வீடு, எதிர்த்து வீடு, உங்க கூட ஒர்க் பண்ற கொலீக்ஸ், நெய்பர்ஸ், எல்லாம் தெரிஞ்சவங்களுக்கு, வேற தெரியாதவங்களுக்கு பத்திரிகை கொடுக்க போறது இல்லையா? அந்த 1000 பேரும் மாசம் 5000 கால்குலேட் பண்ணி பாருங்க. ஒரு மாத விற்பனை உங்களுக்கு தெரிஞ்ச சர்க்கிள்ல எவ்வளவு நடந்துட்டு இருக்குனாக்கா ஒரு மாசத்துக்கு 50 லட்சம். அப்போ ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 6 கோடி. ஒரு 50 வருஷம் நம்ம பணத்தை ஒரு 20 வயசு ஆரம்பிச்சு ஒரு 60 வயசு 70 வயசு வரைக்கும் நம்ம ஒர்க் பண்றோம் அப்படின்னாக்கா ஒரு வருஷத்துக்கு 6 கோடினா இன்ட்டு 50 வருஷம் போட்டு பாருங்க, கிட்டத்தட்ட 300 கோடி டர்ன் ஓவர் வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய உங்க சொந்த பந்தங்கள் நடந்துட்டு இருக்கு. இந்த டர்ன் ஓவரை இது வரைக்கும் வேற யாரும் செஞ்சுட்டு இருக்காங்க. இங்க நீங்க வந்து ப்ரோசிமர் பவர்ல என்ன பண்ண போறீங்கன்னாக்கா நீங்க பயன்படுத்தி உங்களுக்கு கிடைச்ச விஷயத்தை உங்க சொந்த பந்தங்களுக்கு சொல்றப்போ இந்த வியாபாரத்தை நீங்க என்ன பண்ண கொஞ்சம் டிவியேட் பண்ணி கொண்டு வர போறீங்க. இப்போ நீங்க உங்க வீட்டுக்கு வந்துட்டு மாசம் வந்துட்டு செலவு பண்ணக்கூடிய தொகை ஒரு ஓகே. அந்த வீடியோல எல்விஆர் சிவகுமார் சார் என்ன சொல்றாரு, என்ன சொல்ல வர்றாரு புரிஞ்சுச்சா எல்லாருக்கும்?
அவர் என்ன சொல்றாருன்னு தெரியுதா? இப்ப நீங்க கல்யாணம், ஒரு ஃபங்க்ஷன், அப்ப பத்திரிக்கை எத்தனை பிரிண்ட் பண்ணுவீங்க? 500, 1000 அதெல்லாம் யாருக்கு குடுப்பீங்க? ரோட்ல போறவங்களுக்கா குடுப்பீங்க? உங்க தெரிஞ்சவங்க, உங்க சொந்த பந்தம், உங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்களே அத்தனை பேர் இருக்காங்க. அதனால தானே அத்தனை பத்திரிக்கை அடிக்கிறீங்க. அப்ப அவங்க எல்லாரும் மனுஷங்களா? இல்ல வேற யாராவதா? அவங்க வீட்டுக்கு பொருள் வாங்குறாங்களா? வாங்கலையா? அவங்க வீட்டுக்கு தேவையான எஃப்எம்சிஜி ப்ராடக்ட் வாங்குறவங்களா? வாங்கலையா? அப்ப அவங்க எல்லாரும் மாசம் மாசம் குறைஞ்சது ஒரு 5000 கன்சியூம் பண்றாங்க அப்படின்னா, அவங்க வீட்டுக்கு தேவையான பொருள் வெளிய வேற ஏதாவது ஒரு சூப்பர் மார்க்கெட்ல அந்த பிராண்ட், இந்த பிராண்டுன்னு வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, அப்ப அத அவங்க அந்த உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சவங்கள வச்சுக்கிட்டு வேற யாரோ சம்பாரிச்சுட்டு இருக்கிறாங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சவங்க அந்த ப்ராடக்ட்ட உங்களுக்கு தெரிஞ்ச கடையில வாங்க வச்சீங்கன்னா, அந்த காச நீங்க சம்பாரிக்கலாம்னு அவர் சொல்றாரு. உங்களுக்கு அதான் அவங்களுக்கெல்லாம் எதுவும் அந்த மாரி வாய்ப்பு தெரியல. அந்த மாரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தெரியல. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்கவங்க எங்கெங்க வாங்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இல்லையா? நீங்க உங்கள சுத்தி இருக்கிறவங்க எல்லாத்தையும் உங்க கடையில பர்ச்சேஸ் பண்ண வைங்கன்றாங்க. நீங்க இப்போ ஒரு கடை வச்சிருக்கிறீங்க. இப்ப நீங்க வந்து ஒரு சொந்தமா ஒரு கடை வச்சிருக்கிறீங்கன்னா, உங்க கடையில வந்து தானே அவங்கலாம் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நெனைப்பீங்க. அப்பதானே உங்களுக்கு லாபம் வரும். எஸ் ஆர் நோ? இது வெஸ்டேஜ் உங்க கடையா? இல்ல அடுத்தவங்க கடையா? நீங்க என்ன நெனைக்கிறீங்க? வெஸ்டேஜ் ஃபர்ஸ்ட் உங்க கடைன்னு நெனைக்கிறீங்களா? இப்போ நீங்க ஒரு கடை நீங்க வந்து எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்ஸ் இருக்கக்கூடிய சோப்பு, ஷாம்பு, பேஸ்ட், பிரஷ், டீ தூளு, காஃபி தூளு, ஃப்ளோர் கிளீன் பண்றது, பாத்ரூம் கிளீன் பண்றது, லிப்ஸ்டிக், நெயில் பாலிஷ், ப்ளா 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 அ எக்ஸெட்ரா எத்தன ப்ராடக்ட் இங்க இருக்கு. இவ்ளோ பெரிய சூப்பர் மார்க்கெட்ட வச்சுக்கிட்டு, இதே பொருட்கள் உங்க சொந்த பந்தங்கள், நெய்பர்ஸ் உங்கள சுத்தி எத்தனையோ பேரு வெளிய வாங்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் உங்க கடையில வாங்குனா உங்களுக்கு எவ்ளோ டர்ன் ஓவர் ஆகுது? உங்களுக்கு எவ்ளோ கமிஷன் வருது? ஜஸ்ட் இமேஜின். இதுதாங்க பிசினஸ் மேன். இதுதாங்க பிசினஸ் மேன் யோசிக்கக்கூடிய விஷயம். வாழ்க்கையில முன்னேறணும்னா கொஞ்சம் யோசிங்க. கரெக்ட்டான அ வாய்ப்ப பயன்படுத்துங்க. கஷ்டம் தான். இதெல்லாம் பிளான் பண்ணி, யோசிச்சு, மூவ் பண்ணி, ஒரு சில வாரங்கள், ஒரு சில மாதங்கள்ல உங்க வாழ்க்கையே மாறிருங்க. பண்ண மாட்டேன், பண்ண மாட்டேன், பண்ண மாட்டேன்னு கடைசி வரைக்கும் வாழ்நாள் முழுசா இப்படியே இருக்க போறீங்களா? இதெல்லாம் நடக்குமா, ஆகுமான்னு யோசிக்காம இறங்கி பண்ணுங்க. கண்டிப்பா முடியும். இத்தன பேருக்கு முடிஞ்சிருக்குல்ல.